ஆவர்த்தன வகைப்பாடு அதானே 10ஆம் வகுப்பு சயின்ஸ்ல 10th சயின்ஸ்ல யூனிட் நம்பர் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த யூனிட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? என்ன பார்த்தோம்? மெட்டலர்ஜி. எஸ், அப்படிதானே. உலோகவியலை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதாவது டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாது, மினரல்ஸ், கனிமம், தாது, இதெல்லாம் நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? கசடு, காங்கு, ஃப்ளெக்ஸு, ஸ்லாக்கு, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படித்தோம். இன்னைக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அதாவது உலோகம் அப்படிங்கிறது யாரு, எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. உலோகத்தோடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். பண்புகள்னா நம்ம ரெண்டு பண்புகளையும் பார்க்க போறோம். அதாவது வேதிய பண்புகள், இயற்பியல் பண்புகள், ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் உள்ள போறோம். அதுதான் எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். தமிழ்ல அலுமினிய உலோகவியல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கிளாஸ்க்குள்ள பார்க்கக்கூடியது. அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன்ல இப்போ ஒரு மோட்டிவேஷன் லைன் நம்ம பார்க்க போறோம். ஸோ மோட்டிவேஷன் பிக்சரை ஷேர் பண்ணியிருக்கேன், இப்போ தெரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்க போறோங்கிறத கீழே லேர்னிங் அஜெண்டால நான் கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க என்ன தெரியுது. ஏன்னா ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நம்மளுக்கா ஒரு கற்பனை வரும், அப்படிதானே? ஒரு படத்தை பார்த்தா அந்த அளவுக்கு வரும், ஏன்னா படத்துல அடுத்தடுத்த சீன் அப்படியே அப்படியே கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு பிக்சரை பார்க்கும் போது அந்த பிக்சரை 2-3 பேர் வேற விதமா யோசிக்கலாம். அதனால உங்களுக்கு யோசிக்க சொல்றேன். யோசிங்க, இதுல என்னெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? அலுமினியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ், இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். எஸ், ஃப்ரம் எர்த் டு ஸ்கை. அப்படியா? பூமியிலிருந்து வானம் வரைக்கும் இருக்கா? இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இருக்கு. ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள போகிறோம். இந்த வகுப்போடைய முக்கியமான தலைப்பு தான் இந்த அலுமினியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது எர்த் டு த ஸ்கை. அதாவது அலுமினியம் மாற்றம் பூமியிலிருந்து வானம் வரை. பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய சாதாரண மண் எப்படி வானத்துல பறக்கக்கூடிய விமானமாக மாறுகிறது. இந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, உங்களுக்கே ஆச்சரியம். சாதாரண மண்ணு விமானமா மாறுது. ஆச்சரியமா இருக்கா? ஓகேவா? குட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டார்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இந்த மாற்றத்துடைய துவக்கம் எங்கே நடக்கிறது அப்படின்னா, பூமிக்கு அடியில இருந்து வெட்டி எடுக்கப்படும் சாதாரண பாக்சைட். அலுமினியம் அப்படி வந்தாலே பாக்சைட் வந்துருவாரு, தாது. நம்ம நம்ம ஏற்கனவே முன்னாடி இன்ட்ரடக்ஷன்ல பார்த்துருக்கோம், இன்னைக்கு கிளாஸ்லயே அதை டீப்பா பார்ப்போம். சாதாரண பாக்சைட் அந்த தாதுல இருந்து, அது ஓர் அப்படின்னு தெரியும், அந்த தாதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறது துவக்கம். சாதாரண பாக்சைட் தாது, சாதாரண மண், அப்படிதானே? ஓகே, குட். ரெண்டாவது த ப்ராசஸ், செயல்முறை. இந்த சாதாரண மண் வானத்தில் பறக்கக்கூடிய உலகமாக டக்குன்னு மாறிடுமா? அந்த மண்ணை வச்சு அப்படி மாறிடுவாங்களா? இல்ல, பல கடினமான செயல்முறையை கடந்தாக வேண்டும். அதற்கு மிக கடுமையான வெப்பம் கொடுப்பாங்க, சுத்திகரிப்பு பண்ணுவாங்க, அப்புறம் மின்னாற்றல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடுமையான செயல்முறையெல்லாம் தாண்டின பிறகு அடுத்த இதுக்கு வர்றார். சரியா? முடிவு, அதுதான் ரிசல்ட். என்ன நடக்கு? இந்த கடினமான சுத்திகரிப்பு முறைக்கு பின் நமக்கு கிடைப்பது என்ன? மிக வலிமையான, அதே சமயம் எடையில் மிக இலகுவான அலுமினியம் உலோகம் கிடைக்கிறது. பாத்தீங்கன்னா, லைட்டான ஸ்ட்ராங்கான இது கிடைக்கும், மெட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி தான் வானில் பறக்கக்கூடிய பெரிய விமானங்கள் செய்யப்படுகின்றன. நம்ம விமானத்தை பார்க்கும் போது இது நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம அலுமினியத்தை யோசிச்சிருக்க மாட்டோம். பட் இப்போ அலுமினியத்தை யோசிக்க போறோம். ஓகே, ஓகேவா? அப்ப இத பயன்படுத்திங்கிற போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆகா, சாதாரண மண்ணுல இருந்து இப்படி பயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தன சூப்பர். அப்போ அடுத்து இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓகே, இதுல இருந்து நம்ம மோட்டிவேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த அலுமினியம் மாற்றத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான டேக்அவே, கீ டேக்அவே, முக்கிய கருத்து என்னன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ரா டேலண்ட், மூலத்திறமைக்கு தகுந்த சுத்திகரிப்பு, உழைப்பு என்னும் வெப்பம்
மற்றும் விடாமுயற்சி தேவைப்படும் போது மட்டும்தான் தேவைப்படும். அது மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அதுதான் தேவைப்படுது. நாமும் நம்மளுடைய வாழ்வுல அந்த சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு உயர இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? எப்படி? நம்மட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. எந்தவித காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் நம்ம இல்ல ஒரு காம்படிஷன்ல சேராம வீட்டிலேயே பயந்து போய் உட்கார்ந்தா நம்மளால பெரிய ஆளா வந்துட முடியுமா? அப்படிதானே? இல்ல எனக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா நான் அதை வந்து மெருகேற்றக்கு உண்டான வழிமுறைகளை செய்யாம ஜஸ்ட் ஏதோ இருக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் பார்ப்போம். அருமையா பாடுவாங்க, அருமையா கவிதை எழுதுவாங்க. ஆனா அவங்க ஃபர்தர் பெருசா கொண்டு போக மாட்டாங்க. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நான் 4 இடத்துக்கு போகணும், எதுக்கு மனிதர்களை சந்திச்சு இதை வாட்ச் காட்டு அப்படிம்பாங்க. அப்படின்னா கிடைச்ச வரைக்கும் அங்கே தான் உட்காரணும். அப்போ விமானமா நீங்க மாற முடியாது. இது கிளியர்? ஓகே, சூப்பர். ஸோ அப்புறம் அடுத்து இங்க வரும். இன்றைய வரைபடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த கற்றல் நிகழ்ச்சி, அதாவது லேர்னிங் அஜெண்டா என்ன? கற்றல் நிகழ்ச்சி நிரல் என்ன? நாம இன்னைக்கு வகுப்புல 3 முக்கியமான தலைப்புகளை படிக்க போறோம். ஒண்ணு வந்து உலோகங்களின் பண்புகள். உலோகங்களின் பண்புகளை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, உலோகங்களுடைய பொதுவான இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெண்டாவது, உலோகங்களுடைய அந்த இயற்பியல் பண்பு வேதி பண்பு சொல்லிட்டேன்னா, அதே நம்ம வந்து பண்புகள், அந்த பண்புகள் வந்து இயற்பியல் வேதி பண்பு, அதை நான் சேர்த்தே சொல்லிட்டேன். மூணாவது முக்கியமானது அலுமினியம் பிரித்தெடுத்தல் உலோகவியல். பாக்சைட் தாதுவிலிருந்து அலுமினியத்தை எவ்வாறு பிரித்தெடுக்கிறார்கள் என்ற உலோகவியல் மெட்டாலர்ஜி முறையை நம்ம அறிவியல் புறமாக பார்க்க போறோம். இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் இது தெளிவா தெரிஞ்சிருச்சா? குட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பாடத்துக்குள்ள போகலாம். ஸோ பாடத்துல போறதுக்கு ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஸோ நம்ம வந்து இதை மோட்டிவேஷன் லைன் பார்த்தோம். அதுல கீ டேக் அவேஸ்லாம் பார்த்தோம். கரெக்டா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய டாபிக் உள்ள பார்க்க போறோம். ஸோ இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். இந்த ஸ்க்ரீன்ல நீங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் பிரித்தெடுத்துக்கல் மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ். சார் ஷேர் ஸ்க்ரீன் ஷேர் ப்ளீஸ். ஓகே, ஓகே, ரைட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் இதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உலோகத்தோட பண்புகள். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துமே சேர்த்தே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிக்கல் ஸ்டேட், உலோகம் எப்படி இருக்கும்? அதான் இயற்பியல் நிலை. அடுத்தானே எப்படி இருக்கும்? நீங்க வந்து இந்த டாபிக் பார்க்க முன்னாடி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உலோகம் அப்படிங்கிறது இருக்குல்ல, மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டல்லாம் என்ன மாதிரி வடிவத்தில் இருக்கும்? யாராவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அதாவது சாலிடா, லிக்யூடா, கேஸா? இதுல நீங்க இதுல பார்க்க வேண்டாம். நீங்க பார்த்ததை வச்சு சொல்லுங்க. சாலிடா இருக்குமா? எல்லா மெட்டலும் சாலிடா இருக்கும், அப்படிதானே? தப்பே கிடையாது. பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் நம்ம அப்படிதான் நினைப்போம். எல்லா மெட்டலும் சாலிட் தானப்பா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அப்படின்னு நினைப்போம். ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஆனால் ரெண்டே ரெண்டு பேரை தவிர, எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் காலியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறாங்க. மெர்க்குரி மற்றும் காலியம் தவிர மற்ற எல்லா உலகங்களும் அறை வெப்பநிலையில் திட நிலையில் உள்ளன. ரெண்டாவது லஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பளபளப்பு தன்மை. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
நீங்க எந்த மெட்டல் எடுத்து பார்த்தாலும், எந்த உலோகத்தை எடுத்து பார்த்தாலும் நல்ல பளபளப்பா இருக்கும். மெட்டல் பொசஸ் ஏ ஹை லஸ்டர் கால்டு மெட்டாலிக் லஸ்டர். உலோகங்கள் அதிக பளபளப்பானவை. இதுல வரைக்கும் டவுட் இருக்கா? இல்ல. அடுத்து ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. மெட்டல் உங்களுக்கே தெரியும் நல்லா ஹார்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். எக்ஸப்ஷன், அதுலயும் எக்ஸப்ஷன் இருக்காங்க. சோடியம். சோடியம் யாரு? நம்ம உப்புல இருக்கக்கூடிய சோடியம்னா அவர் வந்து சாஃப்ட். அவர் கத்தியாலே அவரை வெட்டிடலாம் தனியா. சோடியம் தனியா இருக்கும்போது அவர் கத்தியாலே அவரை வெட்டிடலாம். ஆனா அவர் மெட்டல், பட் அவர் ஸ்ட்ராங்கா கிடையாது. பொட்டாசியம், எஸ், அவரும் அப்படிதான். சோ அநேக உலோகங்கள் கடினத்தன்மையும் வலிமையும் பெற்றவைதான், சோடியம் பொட்டாசியம் தவிர. இவை கத்தியால் வெட்ட இயலும் மென்மை பெற்றவை. அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து வாரம் மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட். இந்த மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட்ல பொதுவா மெட்டல்ஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கும். வேப்பரைஸ் ஒன்லி அட் ஹை டெம்பரேச்சர். எக்ஸப்ஷன் காலியம், மெர்குரி, சோடியம், பொட்டாசியம். உருகுநிலை மற்றும் கொதிநிலை. வழக்கமாக உலோகங்கள் அதி உருகுநிலை மற்றும் கொதிநிலையை பெற்றிருக்கும். அதிக வெப்பநிலை அவை ஆவியாகும். காலியம், மெர்குரி, சோடியம், பொட்டாசியம் தவிர மற்றதெல்லாம் சொல்றாங்க. அவங்களாம் அதிக வெப்பநிலை தான் ஆவியாவாங்க. ஸோ அதிகமான உருகுநிலை கொதிநிலையை பெற்றிருக்கும். டென்சிட்டி. மெட்டல்ஸ் ஹேவ் ஹை டென்சிட்டி. எக்ஸப்ஷன் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் லெஸ் டென்ஸ் தன் வாட்டர். பாருங்க, அப்பவும் சோடியம் பொட்டாசியம் தான் வராங்க. அடர்த்தி பார்த்தீங்கன்னா உலோகங்கள் அதிக அடர்த்தி பெற்றவை. உலோகங்கள் அதிக அடர்த்தி பெற்றவை சோடியம் பொட்டாசியம் தவிர. ஏன்? ஏன்னா அவங்க தண்ணியை விட, வாட்டரை விட அடர்த்தி குறைந்தவங்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே. அப்புறம் டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படின்னா தமிழ்ல கம்பியாகும் நீளும் தன்மை. நீங்க ஒரு தங்கத்தை எடுத்துட்டு தங்கத்தை நீங்க கம்பியாக கூட நீட்டலாம், அப்படிதானே? நல்லா அந்த சுத்தியை வச்சு அடிப்பாங்க. ஸோ உலோகங்கள் கம்பியாக நீளும் தன்மை உடையவை. அவற்றை உடைக்காமல் கம்பியாக நீட்ட முடியும். மெட்டல்ஸ் ஆர் யூசுவலி டக்டில். In other words, they can be drawn into thin wires without breaking. சரிங்களா? thin wire உங்களால மாற்ற முடியும் without breaking. உலோகத்துக்கு டக்டிலிட்டி சொல்றோம். அடுத்து மாலிபிலிட்டி. மாலிபிலிட்டினா தகடாம் தன்மை. மெட்டல்ஸ் ஆர் யூசுவலி மாலபிள். பொதுவா மாலபிள் தான். மாலபிள் என்ன அர்த்தம்? That is, they can be beaten into thin sheets without cracking, except zinc and mercury. மாலபிலிட்டி தகடாம் தன்மையில உலோகங்கள் தகடாம் தன்மை பெற்றவை. அதாவது அவற்றை எந்த பிளவும் படாமல் அடித்தடித்து தகடாக மாற்ற முடியும். நம்ம அதையும் கோல்டுலயும் எடுக்கலாம். அது நல்லா சுத்தி வச்சு தகடா மாட்டுவாங்க. நீளமா கம்பியா மாத்துவாங்க, தகடா மாத்துவாங்க, அப்படிதானே? ஸோ அதை வந்து பிளக்காமே நம்ம அது பண்ணலாம். மற்ற இப்போ நீங்க ஒரு செங்கல் எடுத்துட்டு அதை சுத்தி வச்சு அடிச்சீங்கன்னா அவ்வளோ உடஞ்சிரும், அப்படிதானே? பட் மெட்டல் அப்படி இல்லை. ஆனா அதுலயுமே எக்ஸப்ஷன் உண்டு, ஜிங்கு, மெர்க்குரியை தவிர. சரிங்களா? அடுத்து கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. உலோகங்கள் மின்சாரத்தை ஹீட்டையும் எப்படி கடத்துவாங்க? எப்படி கடத்துவாங்க? நல்லா கடத்துவாங்களா? புவர் கண்டக்டரா, குட் கண்டக்டரா? உங்க டாபிக்கை பார்க்க வேண்டாம், நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உலோகம் மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மின்சாரத்தை கடத்தும், வெரி குட். வெப்பத்தை வெப்பத்தையும் கடத்தும், வெரி குட். அப்படிதானே? ஸோ மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சில்வர், காப்பர் எக்ஸல் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி. அதனால நம்ம காப்பர் கம்பிகள் யூஸ் பண்றோம். சில்வரும் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். பட் அதோடைய ரேட் காஸ்ட் அதிகம். அதனால நம்ம வந்து காப்பரை யூஸ் பண்றோம். சில்வர் கம்பிலாம் போட்டீங்கன்னா அவ்வளோதான். அண்ட் அதோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. காப்பர் சாடி குறைந்த விலைக்கே நிறைய கிடைக்கனால அவரை நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸப்ஷன் வந்து டங்ஸ்டன். டங்ஸ்டன் வந்து அவர் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எலக்ட்ரிசிட்டியா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்து டங்ஸ்டன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? சின்ன சின்ன ஹோம்ஒர்க் அப்பப்போ தருவோம்ல, அதை யோசிச்சு பாருங்க. டங்ஸ்டன் யாரு? அவர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டா எலக்ட்ரிசிட்டியா? டங்ஸ்டனை எந்த இடத்துல யூஸ் பண்றோம், இதுதான் முக்கியம். எந்த இடத்துல? இப்போ நீங்க ஆன்சர் சொல்லலாம்னா நீங்க வந்து நோட்ல எழுதிக்கணும்.
ஸோ தமிழ்ல வெப்பம் மற்றும் மின் கடத்தும் தன்மை. உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் தன்மை என. எடுத்துக்காட்டு வெள்ளி, தாமிரம், இதெல்லாம். டங்ஸ்டன் தவிர. சரிங்களா? ஓகேவா? சாலிபிலிட்டி. யூசுவலி மெட்டல்ஸ் do not dissolve in liquid solvent. எஸ். கரையும் தன்மை என்பது வழக்கமாக உலோகங்கள் திரவ கரைப்பான்களில் கரைவதில்லை. நீங்க சில்வரையோ இல்லைன்னா கோல்டையோ எதையோ ஒண்ணு வந்து தண்ணியில போட்டீங்கன்னா கரைதா? கரைஞ்சிருமா? இல்ல. வெரி குட். கரையாது. அப்படி மட்டும் கரையுதுன்னா யோசிச்சு பாருங்க. டக்குன்னு ஏதாவது தெரியாம ஒரு ஒரு மோதிரமோ இல்ல வெள்ளி கொலுசோ ஏதோ ஒண்ணு தண்ணியில விழுந்தா கரைஞ்சிருந்தா அவ்வளவுதான். ஒரு செகண்ட்ல அது இதாயிரும். அப்படி கரையக்கூடிய இருந்தா அதோடைய மதிப்பும் வேற மாதிரி மாறி இருக்கலாம். அப்படிதானே? இப்ப இருக்க மதிப்பு மாதிரி அதுக்கு இருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம் மேபி. சரிங்களா? நம்ம நம்ம திங்கிங் தானே, நம்ம நம்ம திங்க் பண்றதுதான். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எதுவும் டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல், உலோகத்தின் பண்புகள்ல அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இவ்வளவு நேரம் பார்த்தது நீங்க நல்லா பார்த்துக்கணும். அதெல்லாம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா கண்ணால பாக்குறது நீங்க பாருங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இயற்பண்புகள், இயற்பியல் பண்புகள். சரிங்களா? இப்போதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். வேதியியல் பண்புகள்னா அதுல ரியாக்ஷன்ஸ் அப்படிலாம் வரும். இயற்பியல் பண்புகளா தகடாக நீள்றது, கம்பியாக மாறுறது, இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். வேதியியல் பண்புகள் வேலன்ஸ் எலக்ட்ரான். Valence electron. Atoms of metals usually have 1, 2 or 3 electron in their outermost shell. அடுத்தானே? Valence electron. Atoms of metals usually have 1 or 2 or 3 electron in their outermost shell. இணைதர எலக்ட்ரான்கள் அப்படிம்பாங்க தமிழ்ல. உலோக அணுக்கள் பொதுவாக 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரான்களை வெளிக்கூட்டில் பெற்றுள்ளன. அடுத்தானே? அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். Metals form positive ions by the loss of electron and hence they are electropositive. அயனி உருவாதல் பண்பு. உலோகங்கள் எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனிகளாக மாறும் தன்மை உடையவை. அதனால் அவை நேர்மின் சுமை பெறும். மெட்டல்ஸ் ஃபார்ம் பாசிட்டிவ் அயன்ஸ் பை த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நல்ல ஞாபகம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பின்னாடி எல்லா கிளாஸ்லயும் வரும். மெட்டல்ஸ் வந்து பாசிட்டிவ் அயனம் மாறும் எப்பனால் பை த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனம் மாறும். அதனால் ஹென்ஸ் தே ஆர் எலக்ட்ரோபாசிட்டிவ், நேர்மின் சுமை பெறும். அடுத்து டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ். மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ்டு அட் த கேத்தோட் டூரிங் த எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் தேர் காம்பவுண்ட்ஸ். அயனி மின் சுமை இழத்தல். உலோகங்களுடைய சேர்மங்கள் மின்னார் பகுத்தல் வினையின் போது உலோக அயனிகள் எதிர்மின்வாய் வந்தடையும். அடுத்த நம்ம எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்லாம் பார்த்துருக்கோம். பிளேட்லாம் வைப்பீங்க அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல. உலோகங்களுடைய சேர்மம் மின்னா பகுத்தல் வினையும் போது உலோக அயனிகள் எதிர்மின்வாயை வந்தடையும். அப்படிதானே? மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் த கேத்தோடு. எப்பவுமே மெட்டல்ஸ் வந்து கேத்தோட டிஸ்சார்ஜ் ஆகுது. அடுத்து அட்டாமிசிட்டி. தமிழ்ல அணுக்கட்டு எண் அப்படிம்பாங்க. மாலிகுல்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இன் their vapor state are usually monatomic. அணுக்கட்டு எண் எப்படி சொல்லலாம்? உலோக மூலக்கூறுகள் ஆவின் நிலையில் ஒற்றை அணுக்கட்டு எண்ணை பெற்றுள்ளன. இதெல்லாம் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? அயனி, ஆட்டம் இதெல்லாம் பார்க்க முடியுமா? ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம இதெல்லாம் சேர்க்கணும். நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக். ஆக்சைடோட இதோடைய அதாவது மெட்டல்ஸோடைய ஆக்சைடுகள் தன்மை எப்படி இருக்குன்னா, உலோக ஆக்சைடு பொதுவாக காரத்தன்மை உடையவை. பொதுவாக காரத்தன்மை உடையவை அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? குட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயின் டாபிக் வரும். எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். அலுமினிய உலோகவியல் இருக்கா நம்ம புக்ல? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் பார்த்தோம். அடுத்து இங்கே வரும். அலுமினியம் இஸ் த மெட்டல் ஃபவுண்ட் மோஸ்ட் அபாண்ட் இன் த எர்த் கிறிஸ்டல். நம்ம பூமிக்கு அடியில் பார்க்கும்போது அதிகமாக மிக செறிந்து காணப்படும் உலோகம் அலுமினியம். சின்ஸ் இட் இஸ் ரியாக்டிவ் மெட்டல். இது வந்து வினைப்படு திறன் அதிகம் இதுக்கு. இட் அக்கர்ஸ் இன் த கம்பைன்ட் ஸ்டேட். அதனால் சேர்ந்த நிலையில் இது காணப்படும். இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம். நம்ம ஆல்ரெடி அலுமினியத்தோட ஓர் பார்த்துருக்கோம். பட் இம்பார்ட்டன்ட் ஓர் நிறைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இதுதான்.
அலுமினிய தாதுக்கள் ஃபார்முலா பாக்சைட் Al2O3.2H2. அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானவர்களே. ஏஎல் அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு. Al2O3.2H2 அப்படின்னு போட்டாதான் பாக்சைட் அப்படின்னு அர்த்தம். கிரியோலைட்ஸ் Na3AlF6 கிரியோலைட்ஸ். கொரண்டம் Al2O3 நம்ம பார்த்தோமா ஆல்ரெடி அந்த பாக்சைட்ல. அதே தான் தனியா எப்படி சொல்றாங்கன்னா கொரண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து ஸ்டெப் நம்பர் 1, கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினியா. பாக்சைட்னாலே நம்மளுக்கு தெரியும் தாது அப்படின்னு தெரியும், அலுமினியம். பட் டைரக்டா அதை யூஸ் பண்ண முடியாது, நிறைய மெத்தடை தாண்டி வரணும். கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினியா, அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? பேயர் முறை, பேயர் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேயர் ப்ராசஸ் பெரிய பெரிய கிளாஸ்லாம் வரும், எக்ஸாம்லயும் வரும். டைரக்டா பாக்சைட் இன்டு அலுமினியம் அப்படின்னு கொடுக்காம பேயர் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க, நம்ம 10th கேட்டா. அப்போ நீங்க அதை யோசிக்கணும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, சூப்பர். பாக்சைடை அலுமினியாவாக மாற்றம் செய்தல் பேயர் முறை. என்ன பண்ணுவாங்க பார்க்கலாமா? ஒவ்வொன்று ஸ்டெப்பா ஈக்குவேஷன் சேர்த்தே கொடுத்துருக்கேன், நம்ம புக்கில் உள்ளதுதான். பாக்சைட் இஸ் a C4 ஆஃப் அலுமினியம் இல்லையா? பாக்சைட் தான் அலுமினியத்தோட C4. The extraction involves bauxite ore is finely ground and heated under pressure with a solution of concentrated caustic soda solution at 150 degrees Celsius to obtain sodium metaaluminate. அலுமினியத்தோடைய முக்கியமான தாது பாக்சைட் ஆகும். கரெக்ட் தானே? இந்த தாதுல இருந்து அலுமினியம் பிரித்து எடுக்கிறாங்க. எப்படி? பாக்சைட் தாதுவினை நன்கு தூளாக்குவாங்க. எரி சோடா, அதாவது காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்றோம்னா, அந்த காஸ்டிக் சோடா கூட 150 டிகிரி செல்சியஸ்ல வெப்பப்படுத்துறாங்க. குறிப்பிட்ட அழுத்தத்துல மேம்படுத்தும் போது சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. அடுத்தானே சோடியம் மெட்டா அலுமினேட் Al2O3 2NaOH. அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஈக்குவேஷனை பாருங்க. 2NaAlO2 plus H2O. அடுத்தானே Al2O3 கூட NaOH. ஏன்னா நம்ம காஸ்டிக் சோடா NaOH பார்க்குறோம். குறிப்பிட்ட அழுத்தத்தில் பயன்படுத்தும் போது சோடியம் மெட்டால்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் NaAlO2. அப்புறம் அது போக வாட்டர், இது கிடைக்கும். ரெண்டாவது, ஆன் டைலேட்டிங் sodium metalment with water, a precipitate of aluminum hydroxide is formed. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னே அங்கே சோடியம் மெட்டா அலுமினேட் வந்துட்டு, சோடியம் மெட்டா அலுமினேட்டை எடுத்து என்ன பண்றாங்கன்னா நீரால் நீர்க்க செய்யறாங்க, அதை டைலூட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்பொடி உருவாகிறது. வீழ்பொடினாலதான் நம்ம புக்கில் அம்புக்குறி இப்படி கீழே போட்டிருப்பாங்க. அடுத்தன NaAlO2 plus 2H2O அப்படின்னா AlOH3 அம்புக்குறி கீழே போட்டிருக்காங்க. அது போக இன்னொரு ஆள் கிடைக்கும். யார் கிடைக்கும்? எஸ், sodium hydroxide NaOH. The precipitate is filtered, washed, dried, ignited at 1000 degrees Celsius to get aluminum. இப்போ உங்களுக்கு போன ப்ராசஸ்ல அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைச்சது AlOH3. அந்த precipitate என்ன பண்றாங்கன்னா ஃபில்டர் பண்றாங்க, வாஷ் பண்றாங்க, வடிகட்டுறாங்க, கழுவுறாங்க, ட்ரை பண்றாங்க. அண்ட் இக்னைட்டட் 1000 டிகிரி செல்சியஸ் 1000 டிகிரி வெப்பநிலையில் உலர்த்திடுறாங்க. உலர்த்தும் போது அலுமினா அப்படிங்கிறது கிடைக்கும். அலுமினா அப்படின்னு சொல்லிட்டு Al2OH கிடைக்கா. அதுக்கப்புறம் 1000 டிகிரி பண்ணும்போது Al2O3 அலுமினியா அப்படின்னு கிடைச்சது, பிளஸ் 3H2O கிடைக்கா. குட்ஸ், ஓகே. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுக்கிறாங்க, பாக்சைட்ல இருந்து எடுக்கிறாங்க. ஓகே, குட்ஸ்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் அலுமினியத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பண்புகள் மற்றும் பயன்கள். இட் இஸ் எ சில்வரி ஒயிட் மெட்டல். வெள்ளியை போன்ற வெண்மையான உலோகம் தான் அலுமினியம். பார்த்துருப்பீங்க, அலுமினிய பாத்திரம் பார்த்துருப்பீங்க, வெள்ளியை போலவே இருக்கும், மென்மையான உலோகமா இருக்கும். இட் ஹாஸ் லோ டென்சிட்டி அண்ட் இட் இஸ் லைட். லேசான அடர்த்தி குறைந்த உலோகம் 2.7. இட் இஸ் மாலபிள் அண்ட் டக்டில். தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். இட் இஸ் a குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வாட்டருக்கு மெல்டிங் பாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு அலுமினியத்துக்கு 660 டிகிரி செல்சியஸ், 660 டிகிரி செல்சியஸ். அப்போ அதோடைய மெல்டிங் பாயிண்ட் அங்கதான். அப்போ அந்த அளவுக்கு ஹீட் கொடுத்தாலும் மெல்ட் ஆகும். It can be polished to produce a shiny, attractive appearance. பளபளப்பான ஒளிரும் தோற்றம் கொண்டதாக மாற்ற இயலும் அப்படி சொல்லிட்டு. சரிங்களா, நம்ம வந்து அலுமினிய பாத்திரத்தை நம்ம வந்து என்ன பாலிஷ் பண்ணலாம். பாலிஷ் பண்ணால் ஒரு ஷைனியான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ஹவுசஸில், ஹவுஸ் ஹோல்ட் யூட்டென்சில்ஸில், எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரியில், மேக்கிங் ஏரோப்ளைன்ஸ், அதான் முன்னாடியே சொன்னோம் நம்ம, அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் மெஷின் பார்ட்ஸ். வீட்டு பாத்திரங்கள்ல, மின்கம்பி, விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்கள் செய்ய பயன்படுகிறது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ரியாக்ஷன் வித் ஏர். ஏர்னா எப்படி ரியாக்ஷன் பண்ணும் யோசிச்சு பாருங்க. ஏர், எஸ், ஆக்சிஜன். அப்படிதானே? அதனால நம்ம அங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா உங்களுக்கு. ரியாக்ஷன் வித் ஏர், இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை ட்ரை ஏர். காற்றுடன் வினை. உலர்ந்த காற்றுடன் அலுமினியம் வினை புரியாது. உலர்ந்த காற்றுடன் அலுமினியம் வினை புரியாது. ஆன் ஹீட்டிங் அட் 800 டிகிரி செல்சியஸ், 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றுடன் வினை புரிந்து ஆக்சைடு மற்றும் நைட்ரேட்டுகளை உருவாக்கும். ஆன் ஹீட்டிங் அட் 800 டிகிரி செல்சியஸ் அலுமினியம் burns very brightly forming its oxide and nitrate. காற்று கூட வினை புரியுதா? ரொம்ப ரொம்ப பிரைட்லா பர்ன் ஆகுமா, எரியுமா. அண்ட் ஃபார்மிங் இட்ஸ் ஆக்சைடு அண்ட் நைட்ரேட். இப்போ இங்க பார்க்குறோம் அலுமினியம் ஏர் அப்படின்னா 4Al + 3O2 2Al2O3. நம்ம அந்த சைடு எத்தனை அலுமினியம் எத்தனை ஆக்சிஜன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 6, 4, ஆமா எல்லாம் இருக்கு. இதுதான் அலுமினியம் ஆக்சைடு. அடுத்தானே? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து அலுமினியம் நைட்ரேட். அப்போ ஏஎல் வந்து நைட்ரஜன் கூட சேரும் போது நைட்ரேட்டை உருவாக்கிறது, 2Al(N). இதுதான் அலுமினியம் நைட்ரேட். சரியா? ஓகே. ரெண்டாவது ரியாக்ஷன் வித் வாட்டர். Water does not react with aluminum due to the layer of oxygen on it. When steam is passed over red hot aluminum, hydrogen is produced. நீருடன் வினைபுரியுது நம்ம பார்க்க போறோம். நீருடன் அலுமினியம் வினைபுரியாது. அதான் அங்க சொல்லியிருக்கோம், வாட்டர் டஸ் நாட் ரியாக்ட் வித் அலுமினியம். ஏன்? டியூ டு த லேயர் ஆஃப் ஆக்சிஜன் இன் இட். அப்படிதானே? ஆனால் நீராவியுடன் செஞ்சூடேற்றிய அலுமினியம் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடும் ஹைட்ரஜனும் உருவாக்கிறது. அதுக்கு நீங்க நீராவி யூஸ் பண்ணும், ஸ்டீமை யூஸ் பண்ணும். ஒரு ரெட் ஹாட் அலுமினியம், சூடேற்றிய அலுமினியம் அதை யூஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டீமும் அதுவும் ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்க ரியாக்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க. ஹைட்ரஜன் வெளியில வருது, அதனால அப்படி போட்டிருக்கேன். வாட்டர் கூட போட்டிருக்கேன். வாட்டர் கூட போட்டோடனே ஸ்டீமா நம்ம சொல்றோம், Al2O3 வருது, H2O அப்படிங்கிற கேஸா வெளியில போகுது. இது புரிஞ்சிருக்குன்னு நான் வைக்கிறேன். மூணாவது அல்கலிஸ்.
காரங்களுடன் வினைபுரிதல். அலுமினியம் எப்படி காரங்களோட வினைபுரியுதாங்க? இட் ரியாக்ட்ஸ் வித் ஸ்ட்ராங் காஸ்டிக் alkalis forming aluminates. காரங்களுடன் அலுமினியம் வினைபுரிந்து அலுமினேட்டுகளை உருவாக்குகிறது. 2Al plus 2NaOH அப்புறம் 2H2O எல்லாத்தையும் நம்ம சேர்க்கும் போது NaAlO2 plus 3H2 அப்படிங்கிறது வருது. சோடியம் மெட்டா அலுமினேட். சோடியம் மெட்டா அலுமினேட் 2Al plus NaOH 2H2O. ஓகே. Fourth, reaction with acids. With dilute and concentrated HCl, it liberates H2 gas. Aluminum liberates hydrogen on reaction with dilute sulfuric acid. Sulfur dioxide is liberated with a hot concentrated sulfuric acid. அமிலங்களுடன் வினைபுரிதல் நம்ம சொல்றோம். reaction with acids. நீர்த்த மற்றும் அடர் HCl அமிலங்களுடன் அலுமினியம் வினைபுரிந்து H2 வாயுவை வெளியிடுகிறது. அலுமினியம் நீர்த்த சல்பூரிக் அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயுவும் அடர் சல்பூரிக் அமிலத்துடன் சல்பர் டை ஆக்சைடு வாயுவையும் வெளியிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தா வெரி குட். அப்போ ஒரு டைலூட் ஆனது அப்புறம் கான்சன்ட்ரேட் HCl இருக்கிறீங்கன்னா H2 லிபரேட் ஆகுது. அலுமினியம் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன் ஆன் ரியாக்ஷன் வித் டைலூட் சல்பூரிக் ஆசிட். அடுத்தா சல்பர் டை ஆக்சைடு லிபரேட்டட் வித் ஹாட் கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீர்த்த மற்றும் அடர் HCl அமிலங்கள் எடுத்து நீங்க அலுமினியத்தை கூட வினைபுரிந்தீங்கன்னா H2 வாயுவை வெளியில் எடுக்கிறது. அலுமினியம் நீர்த்த சல்பூரிக் அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயும் அடர் சல்பூரிக் அமிலத்துடன் சல்பைடு டை ஆக்சைடு வாயும் வெளியிடுகிறது. பாத்தீங்களா? HCl H2 கேஸோட முடியுது. பட் H2SO4ல ரெண்டெண்ணா இருக்கு. ஒன்னு வந்து நீர்த்த, இன்னொன்னு வந்து கான்சன்ட்ரேட். அதான் டைலூட், இன்னொன்னு அடர். அதுக்கேத்தாப்புல இருக்கு ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னுல வந்து என்ன கிடைக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் வாயு, அடர் கான்சன்ட்ரேட்னா சல்பர் டை ஆக்சைடு வாயு. இப்ப ரியாக்ஷன் பார்க்கலாமா? ரியாக்ஷன் பாருங்க. 2Al plus 6HCl 2AlCl3 plus 3H2 அலுமினியம் குளோரைடு. அடுத்து H2SO4 கூட டைலூட் நீர்த்த Al2SO4 3H2 2Al 6H2SO4 கான்சன்ட்ரேட் அடர் Al2SO4 6H2 3SO2 வாயு. அது நம்ம ஏற்கனவே தியரியா பார்த்தது. இப்போ ரியாக்ஷனா பார்க்குறோம். கான்சன்ட்ரேட்டா டைலூட்டா அப்படிங்கிற மட்டும் பார்த்தா உங்களுக்கு ஏற்றலாம். Al2SO4 3லாம் அது ஒன்றா தான் வருது. பட் SO2 H2 மாறுது. இதை பாருங்க. எல்லா ரியாக்ஷனும் பாருங்க. இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நிறைய ரியாக்ஷன் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க அதை நிறைய தடவை எழுதி பார்க்கணும். நம்ம முன்னாடியே சொன்னோம்னா மோட்டிவேஷன்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செயல்முறையை செய்யலைன்னா நம்ம எப்படி அது மேல மேல வர முடியும்? ஓகே. இப்போ அடுத்து அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் அலுமினியம் அலுமினியோ தெர்மிக் ப்ராசஸ். அலுமினியோ தெர்மிக் ப்ராசஸ். Aluminum is a powerful reducing agent. When a mixture of aluminum powder and iron oxide is ignited, the latter is reduced to metal. அலுமினியம் ஒரு சிறந்த ஒடுக்கி, அதனாலதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அலுமினியம் வெப்ப ஒடுக்க வினை. வெப்ப ஒடுக்க வினை. அலுமினியம் பவுடரும் இரும்பு ஆக்சைடும் கொண்ட கலவையை சூடாக்கும் போது இரும்பு ஆக்சைடு இரும்பாக ஒடுக்கப்படுகிறது. நீங்க அலுமினியம் பவுடர் எடுத்துக்கோங்க, இரும்பு ஆக்சைடு அதெல்லாம் வந்து அந்த கலவையை சூடாக்குறீங்க, இரும்பு ஆக்சைடு இரும்பாக மாறுதான். ஒரு நல்ல ரியாக்ஷன்ல Fe2O3 கூட அலுமினியம் சேர்க்கும் போது இரும்பா மாறுது.
ஹீட் வெளியில வருது. ஓகேவா? சூப்பர். இது நம்ம புக்ல போட்டிருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், ஹால்ஸ் ப்ராசஸ். எல்லாத்தையும் பார்த்தோமா நம்ம? லாஸ்ட் அந்த ஹால்ஸ் ப்ராசஸ். எஸ், ஹால்ஸ் ப்ராசஸ் நம்ம புக்ல ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அதை நான் ஒரு அனிமேஷன் மாதிரியே செஞ்சு வச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்களா? இதுல பஸ் பார் பிளஸ் ஸ்டீல் செல், இரும்பு பாத்திரம், கிரியோலைட் எங்கன இருக்கு எல்லாமே புக்ல அதே இடத்துல பார்ட்ஸ் குறிச்சிருப்பேன். அதே தான் இங்க கொடுத்துருப்பேன். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் கேத்தோட் லைனிங், கார்பன் வரிகள் கொண்ட கேத்தோட். ஹால்ஸ் ப்ராசஸ், ஹால் முறை என்ன? அலுமினியம் இஸ் ப்ராசஸ் பை த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் ஃபியூஸ்டு அலுமினியம் Al2O3 இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல். ஒரு மின்னார் பகுப்பு கலன் எடுத்துக்கோங்க. அதுல உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில ஒடுக்கிற அலுமினியம் கிடைக்கிறது. மின்னார் பகுப்பு கலனில் உருகிய அலுமினியாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிற அலுமினியம் கிடைக்கிறது. ஓகே. ஸோ கேத்தோடு மைனஸ் அயான் டேங்க் லிங்க்டு வித் கிராஃபைட், எதிர்மின்வாய், கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி கேத்தோடு. ஆனோடு கிராஃபைட் ராட்ஸ் சஸ்பெண்ட் இன் மோல்டன் எலக்ட்ரோலைட்ஸ், நேர்மின்வாய், உரிய மின்பகுளில் தொங்கவிடப்பட்ட கிராஃபைட் துண்டுகள். அதான் ஆனோடு. கேத்தோடு என்ன? அயான் டேங்க் லிங்க்டு வித் கிராஃபைட், எதிர்மின்வாய், கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி. ஆனோட இதை சொல்றாங்க கிராஃபைட் ராட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரோலைட் பியூர் அலுமினா பிளஸ் மோல்டன் கிரேலைட் பிளஸ் ஃப்ளூரோஸ்பர். எலக்ட்ரோலைட்டா என்ன யூஸ் பண்றாங்க? மின்பகுளி என்ன யூஸ் பண்றாங்கன்னா தூய அலுமினா, உருகிய கிரியோலைட் மோல்டன் கிரியோலைட் அண்ட் ஃப்ளூரோஸ்பர். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்க்குறோம். இதெல்லாம் எலக்ட்ரோலைட் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ சிஸ்டம் ஸ்டேட்டஸ் ஆஃப்ல இருக்கு. இப்போ டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்க்கு, மின்னழுத்தம் 0 வோல்ட்ல இருக்கு. நான் ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணோன்னு என்ன நடக்கும் நீங்களே பாருங்க. ஆக்டிவ் வந்துட்டு ஒரு ஹீட் மாறுது பாருங்க. 5.5 போயிட்டு 149, சாரி 950 போயிட்டு 5.5. பாத்தீங்களா? மேல எல்லோ கலரும் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர்லயும் வந்துட்டு பாருங்க. பாத்தீங்களா? ஓகே. ஸோ ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன் என்ன? ஓவரால் ரியாக்ஷன் ஒட்டுமொத்த வினை 2Al2O3 4Al plus 3O2 கேஸா வெளியில வருது. ஓவரால் ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம். 2Al2O3 plus 4Al plus 3O2. Aluminum is deposited at the cathode. Oxygen gas liberated at the anode combines with graphite to form CO2. நம்ம ஆல்ரெடி எதிர்மின்வாய், நேர்மின்வாய், கேத்தோடு, ஆனோடு அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? அலுமினியம் எதிர்மின்வாயிலும் ஆக்சிஜன் நேர்மின்வாயும் வெளியேறுகிறது. வெளியாகும் ஆக்சிஜன் கிராஃபைட்டுடன் சேர்ந்து CO2 அதுவாக மாறுகிறான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படிதானே? ஸோ ஆக்சிஜன் வெளியேறது கிராஃபைட்டோட சேர்ந்து CO2 ஆக மாறுகிறது. அலுமினியம் எங்க சேர்ந்திருக்கும்? எதிர்மின்வாய் கேத்தோடு. ஆக்சிஜன் எங்க லிபரேட் ஆயிருக்குன்னா ஆனோட்ல. சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்க புக்ல இருக்கக்கூடிய அலுமினியத்தை பத்தி. அடுத்த கிளாஸ்ல நம்ம புது டாபிக், இதுல அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அலுமினியா பத்தி கம்ப்ளீட்டா இதுல வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ப்ராப்பர்ட்டிஸ், ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டி சொன்னேன், இயற்பியல் பண்புகள், வேதிய பண்புகள் சொன்னேன். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல 5 ஸ்லைடா போட்டு நம்ம புக்கில் உள்ளதை நான் சொல்லி கொடுத்துருங்க. ஈக்குவேஷன்ஸ் போட்டேன், ஹால்ஸ் ப்ராசஸ் போட்டேன், ஹால்ஸ் முறை அப்படிங்கலாம் போட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட்ஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம்.
அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா ஒரு ரீகால் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறேன். இதை பார்த்தா தவிர இங்கிலீஷ் தான் இருக்கும், நான் தமிழையும் சேர்த்து சொல்கிறேன். இதெல்லாம் என்ன, நல்லா பாருங்க, இதெல்லாம் என்ன? எஸ், வெரி குட். மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இன்னும் சொல்ல போனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. எஸ், கரெக்ட். என்னெல்லாம் எது எதுக்கு எந்த பாயிண்ட்டுக்கு வரும் நீங்களே சொல்லுங்க. நான் சொல்ல வேணாம், நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது அந்த, நீங்க ஆப்ஷன் பி சி எல்லாம் இதுல கிடையாது. நீங்க வந்து கண்டக்டர் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அலோஸ் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். சொன்னீங்கன்னா நான் அதை சூஸ் பண்ணி இதில் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் லஸ்டர்ஸ். லஸ்டர்னா பளபளப்பாக தன்மை, அதாவது லைட்டா ரெஃப்ளெக்ட் பண்ணும் நீங்க. வெரி குட், போட்டு பார்த்துரும். லஸ்டர்ஸ் அப்படின்னா ரெஃப்ளெக்ட் லைட். அடுத்து மாலபிள். மாலபிள் அப்படின்னா நீங்க பிரேக் பண்ணாம ஒரு சேஃபா மாத்திக்கலாம். கேன் பி ஹேம்பர்டு இன்டு சேஃப் வித்தவுட் பிரேக்கிங். எங்க இருக்கு? இந்த இருக்கு. தெர்மல் கண்டக்டர். ஹீட்டை பாஸ் பண்ணும். தெர்மல்னாலே ஹீட். அலோ ஹீட் டு பாஸ் த்ரூ இட். அப்படிதானே? எங்க இருக்கு? இந்த இருக்கு. எலக்ட்ரிக் கண்டக்டர் அதே மாதிரி தான். அலோஸ் எலக்ட்ரிசிட்டி டு ஃப்ளோ த்ரூ இட். ஏன்னா கண்டக்டர் நமக்கு சரி மெட்டல் பத்தி தெரியும். குட் கண்டக்டர் குட் எலக்ட்ரிசிட்டி, எக்ஸப்ட் அது மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ அலோஸ் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து யாருக்கா? சோனாரஸ். சோனாரஸ் அப்படிங்கிறது, சோனா அப்படிங்கிறது சவுண்டு அப்படின்னு ஞாபகம். சவுண்டு. ஓகேவா? இப்போ டக்டில். நம்ம டக்டில ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. டக்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வந்துடும். ஓகே, ரைட். டக்டில் அப்படின்னா என்னது? கேன் பி drawn into a thin wire. கேன் பி drawn into thin wire. எங்கன இருக்கு? இந்த இருக்கா? இப்போ மீதி ஒன்னே ஒன்று இருக்கா? சோனர்ஸ் தான் சவுண்டு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ மேக்ஸ் a ringing sound when struck. கரெக்டாப்பா? வெரி குட். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம உலகத்துடைய சில பண்புகளை ரீகால் பண்ணோம். இதுல நீங்க பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படின்னா மின் கடத்தி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்ப என்ன அர்த்தம்? அது வழியா மின்சாரத்தை பாஸ் பண்ணதுக்கு அவர் அலோவ் பண்ணுவார். அலோவ்ஸ் எலக்ட்ரிசிட்டி டு ஃப்ளோ த்ரூ இட். தெர்மோ கண்டக்டர் இது வெப்பத்தை தன் வழியா கடந்து செல்ல அனுமதிக்கும் ஒரு பண்பாகும். அலோவ்ஸ் ஹீட் டு பாஸ் த்ரூ இட். மாலபிள் தகடாக மாறும் தன்மை. மூன்றாவது பண்பு மாலபிள். ஒரு உலோகத்தை உடையாமல் சுத்தியலால் அடித்து மெல்லிய தகடாக மாற்ற முடியும் என்றால் அந்த தன்மைக்கு மாலபிள் என்று பெயர். கேன் பி கேம்பர்ட் இன்டு ஷேப் வித்தவுட் பிரேக்கிங். அடுத்து டக்டில், கம்பியாக நீளும் தன்மை. உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றக்கூடிய பண்பிற்கு தான் நம்ம வந்து டக்டில் அப்படின்னு சொல்றோம். கேன் பி drawn into the thin wire. அப்புறம் லஸ்டரஸ், பளபளப்பு தன்மை. லஸ்டரஸ் அப்படிங்கிறது ஒளியை பிரதிபலிக்கும், லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும், பார்ப்பதற்கு பளபளப்பா இருக்கும். அப்படிதானே? அது சோனாரஸ் அப்படின்னா ஒளி எழுப்பக்கூடியது. ஒளி அப்படின்னு ஞாபகம், சவுண்டுன்னு ஞாபகம். ஒரு ஒரு உலோகத்தை இன்னொரு பொருளா நீங்க தட்டினீங்கன்னா ஒரு ரீங்கார ஒளி வரும். நீங்க வீட்லயே பார்க்கலாம். அலுமினியம் பாத்திரத்தை வச்சு இன்னொரு ஏதோ ஒரு அலுமினியம் பாத்திரத்தோ இல்ல வேற ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரீங்காரமா சவுண்ட் கேட்கும். சரிங்களா? அது அது ரீங்கார ஒளி எழுப்பினால் அது சோனார்ஸ் எனப்படும். மேக்ஸ் ஏ ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்டக். ஸோ இது அனைத்துமே உலகங்களுடைய மிக முக்கியமான இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் நம்ம ரியாக்ஷனை பார்த்தாச்சு. ஸோ எல்லாமே கரெக்ட். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நம்ம அடுத்த கிளாஸ்ல மீதி உள்ளதை பார்க்கலாம். இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல இந்த ஹால்ஸ் ப்ராசஸ் அது, அப்புறம் இந்த அலுமினியம் வந்து எப்படி மற்றது கூட ரியாக்ட் ஆகுது, அந்த ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் ஹோம்ஒர்க். எல்லா ரியாக்ஷன் எடுத்தாங்க, நீர் கூட ஏர் கூட எல்லாத்தையும் எழுது போட்டோ எடுத்து அனுப்புங்க. மீதி உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கா?
டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நேரம் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.